பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் யாரு பாவமோ இல்லையோ இந்த பிக் பாஸ்னு ஒரு மனுஷன் இருக்கார்ல அந்த மனுஷன் ரொம்பவே பாவம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வினோதமா இருக்கு. இவங்க கிட்டலாம் டாஸ்க்கை புரிய வச்சு அது மூலியமா கண்டென்ட் எடுத்துறதுக்குள்ள அந்த மனுஷன் படாத பாடு பட்டுட்டு இருக்காரு. எனிவேஸ் டே 3க்கான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கடைசியில திவாகருக்கும் கெமிக்கும் ஒரு ஃபைட் வந்திருக்கும். அந்த ஃபைட்ல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஃபைட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி ஒரு மாதிரி போச்சு. கெமி வந்து பாத்தீங்கன்னா திவாகர் கிட்ட காமிச்ச ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருந்தது. எனிவேஸ் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கான ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டாஸ்க்ல இருந்து ஆக்சுவலா ஆரம்பிக்கலாம். ஏன்னா மார்னிங் டாஸ்க்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டே ஆரம்பிச்சது. மார்னிங் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்கள யாரு வின் பண்ணுவா, யாரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல எலிமினேட் ஆக போறா, அதே மாதிரி யாரு வந்து அது நீங்க வந்து எவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீடிக்க போறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல மேஜரா நிறைய பேர் சொன்ன பதில் யாருன்னா, இந்த சுபிக்ஷாவும் சபரி இவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது அப்படியா சபரி கிட்ட அப்படி ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா இப்போதைக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லவே முடியல. எனக்கு தெரிஞ்சு யார் திரும்ப வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபைல் கால யாராவது பெட்டரான ஒரு கண்டஸ்டன்ட் வந்தால் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உள்ள இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் மாதிரியே தெரியலங்க. அதாவது ஒரு பாயிண்ட்டை வேலிடாக எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி சொல்றது, ஒரு சண்டைன்னு ஆரம்பிச்சா அது கடைசி வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் போய் பார்த்துடணும். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க, நல்லா பெருசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, புஷ்னு போயிடுது. அவங்க எடுத்த ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல நிக்க மாட்டாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு வெறுப்பாகுது. டே யாரா நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்தா அந்த கண்டென்ட் கடைசி வரைக்கும் பண்ணி முடிங்கடா அப்படின்ற மாதிரி தோணுது. அது உனக்கு பாசிட்டிவா முடியுதோ நெகட்டிவா முடியுதோ, எடுத்த ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஒருத்தன் கூட அப்படி இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபரியை சொல்றாங்க, அதே மாதிரி சுபிக்ஷாவை சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்க யாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைல்ட் கார்டில் தான் யாராவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனிவேஸ் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொன்ன பதில் யார் தெரியுமா? பிரவீன் காந்தி. அது என்னமோ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுங்க. பிரவீன் காந்தி தான் கம்பல்சரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போகிறாரு. இன்கேஸ் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் கலையரசனும் சேர்த்து அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா கலையரசனுக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டும் அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி கலையரசனும் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியல. எனிவேஸ் மார்னிங் டாஸ்க்ல இதுதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதிரி இருக்காங்களே, அவங்க சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை சொன்னாங்க. சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து திவாகர் பின்னாடியே இருக்காங்க. ஸோ திவாகரோட ஃபேன்ஸ் வந்து இவங்க திவாகரை சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்கு வந்து அந்த ஃபேன் பேஸ் ஏறும்னு சொல்லிட்டு திவாகரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது. என்னது திவாகர் வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு, அந்த ஃபேன் பேஸை வந்து கவர்றதுக்கோசம் விஜய் பார்வதி திவாகரை சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் இல்லை, ஹேட்டர்ஸ் பேஸ். பயங்கரமா வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல பாதி பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவாகரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்லாம் இவ்வளவு மக்குங்களா இருந்தா இப்போ திவாகருக்கு ஃபேன் பேஸ் ஏறதாங்க செய்யும். உண்மையிலேயே அந்த மனுஷனை கண்டுக்காம விட்டுருந்தாலே அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் அவரே வெளியே வந்திருப்பாரு. ஆனா இவங்களாம் அடிக்கிறதா நினைச்சு அந்த ஆளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாக்கி விட்டுட்டு இருக்காங்க. எனிவேஸ் இன்னைக்கான டாபிக்கும் பாத்தீங்கன்னா அவரை பத்தி தான் நிறைய இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் 3 நாள் ஆயிருக்கு. இந்த 3 நாள யாரை பத்தி அதிகமா பேசியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகர் மட்டும்தான். திவாகரை தவிர ஒவ்வொரு நாளுமே மூவ் ஆகவே மாட்டுது. எல்லா நாள்லையும் அவர் ஒரு மெயினான ஒரு டாப்பிக்காக இருக்காரு. இன்னைக்கான இதில் பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே ஆரம்பிக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு சம்பவம் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது வந்து கமருதீன் ஆரம்பிச்சாரு. அதுக்கு அடுத்து வரேன். எனிவேஸ் மார்னிங் டாஸ்க் வந்து இப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பார்த்ததில்ல. பால் பொங்குறது தான் ஒரு கேப்டன்சி டாஸ்க், அதுவும் தலை டாஸ்க். இதுக்கப்புறம் கேப்டன் வந்து தலைன்னு கூப்பிடணுமா, பேரை மட்டும் தானே மாத்துறீங்க, மற்றபடி கான்செப்ட் எல்லாம் ஒன்று தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனிவேஸ் ஆனால் இந்த தலை டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் வந்து இந்த டாஸ்க்ல வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கோசம் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக கிரிக்கெட் பண்ணி வச்சுட்டே வந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டன்சி டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததான்னு கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமாக ஒரு கேப்டன்சி டாஸ்க் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக வைப்பாங்க. ஆனால் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா புரியவே இல்லை. இதெல்லாம் புரியாமல் இருக்கிறதுக்கு மெயினான காரணமே கிச்சனை தூக்கிமே நடுவில் போட்டானுங்க. கிச்சனை நடுவில் போட்டதுனாலே இப்போ அந்த வீட்டோட அமைப்பே பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகவே மாட்டுது. எது எங்கே இருக்குது அப்படின்னே புரிய மாட்டுது. ஒருத்தவங்க இந்த பெட்ரூமில் இருக்கானுங்க, ஒருத்தவங்க இந்த பெட்ரூம்ல இருக்கானுங்க. ஒரு எப்படி சொல்றது, அந்த வீட்டோட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியலன்னு சொன்னானுங்களா, அது இப்பதான் ஏன் புரியுது. உண்மையில அந்த வீடை பார்க்கும்போது எவனுக்கும் ஒண்ணுமே விளங்காது. அது வந்து அவன் ஒரு கான்செப்ட் வைஸ் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஷோ பார்க்குற நம்மளுக்கு கடுப்பா இல்லை, கிச்சனை தூக்கி நடுவில் போட்டதுனால ஒண்ணுமே புரிய மாட்டேது. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் கிச்சனை நடுவில் போட்ட அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி புரியுது. ஏன்னா அவங்களால கேமரா ஆங்கிளே ஒழுங்கா வைக்க முடியல, எங்கிருந்து எதை கவர் பண்றதுனே தெரியல. பிக் பாஸ் சொல்றாரு, டே நவுந்து போங்கடா, பால் பொங்குறத காமிக்கணும்டா அப்படின்னு. ஆனா எவனுமே நவுற மாட்டானுங்க. அதான் சொல்றேனே, பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, ஏன் சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்கணும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தன் கூட அதை ஃபாலோ பண்ண மாட்டான் அப்படின்றது தான் உண்மை. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த மெயினான ஒரு பிரச்சனை வந்தது.
இன்னைக்கான எபிசோட்லேயே மெயினான இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அதுதான். அதாவது பார்வதியை வந்து பார்வதி வந்து வேலை வாங்குறாங்க. யார்? சுபிக்ஷாவும் ரம்யாஜோ அப்புறம் வியனா இவங்கலாம் வேலை வாங்குறாங்க. இவங்க வேலை வாங்குற மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஸ்டினபிள் தான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையை பின்னாடி இருந்தே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இரிட்டேட்டிங். யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து நம்ம பின்னாடியே நின்றுக்கிட்டு இந்த மாதிரி வேலை வாங்கும் போது காண்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் காண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொடப்பத்தை எடுத்து செவுத்தில் தட்டினதை வந்து வியனா வந்து இது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு, நீங்கள் எப்படி இங்கே வந்து தட்டுவீங்க, இன்னும் இந்த பீஸிங் வந்து அது சூப்பர் டீலக்ஸ் ரூம்னு சொல்லிட்டு நம்புது பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப பெரிய காலக்கொடுமை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒழுங்காக உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வரல. சூப்பர் டீலக்ஸ்னா தண்ணி வரணும்ல, அங்கே உங்களுக்கு ஒழுங்காக தண்ணி வரல. நீங்களே பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து பிச்சை எடுத்துனுக்கிறீங்க. இதில் வந்து சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. எனிவேஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு அந்த வியனா இந்த மாதிரி சில கேட்டகரிலாம் அந்த அரோரா அதுக்கடுத்து சுபிக்ஷா இவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இவங்க வந்து தொடப்பத்தை வச்சு அப்படி தட்டினதால அங்கே வந்து ஸ்க்ராட்ச் வந்துருச்சு. அது வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஏதோ ஸ்க்ராட்ச் ஆகிட்டா என்ன பண்ணுறது, பிக் பாஸ் கூட அவ்வளோ கவலைப்பட மாட்டார், ரொம்ப கவலைப்படுறாங்க. எனிவேஸ் அவங்க பவரை வந்து காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்வதி சைட்லேருந்து என்னென்னா நீ உங்ககிட்ட பவர் காமிக்கிறேன்னா நான் ரிஃப்யூஸ் பண்ணலாம், அதுதான் கண்டென்ட். ஆக்சுவலாக பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தவங்க வந்து உங்கள் மேலே ஆர்டர் போடுறாங்க, அது வந்து ஓவர் ப்ரெஷராக மாறும் போது நீங்கள் எதிர்க்கணும். நீங்கள் எதிர்க்காமல் அடிமையாகவே இருந்துட்டால் அதுவும் கண்டென்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது, அதுவும் வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ரிவ்யூஸ் பண்ணால் தான் அங்கே கண்டென்ட்டே கிரியேட் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி டாஸ்க்கே கொடுக்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இவங்க பண்ணுற சரி தப்பு அப்படின்றலாம் பார்க்கறத விட்டுட்டு இவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எஸ் இது ஒரு கண்டென்ட்டு. வியனாவும் சரி சுபிக்ஷாவும் சரி ரம்யாஜோவும் சரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதுல பெரிய தப்பு என்ன தெரியுமா? டார்கெட் பண்ணுறது. பர்டிகுலராக பார்வதியும் திவாகரையும் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் இருக்குது. திவாகருக்கும் ரம்யாஜோக்கும் பிடிக்காது, அது சுபிக்ஷாக்கும் பார்வதிக்கும் பிடிக்காது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்கள மட்டும் பர்ஃபெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க பின்னாடியே போய் வேலை வாங்கினே இருக்காங்க. அதாவது வேலை வாங்குறத தாண்டி அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி வேலை வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி கொந்தளிச்சிட்டாங்க. ஒரு தொடப்பத்தை தட்டினதுக்குலாம் ஓவராக பண்ணுறீங்கடி அப்படின்ற மாதிரி. அதே சமயத்தில் இதையும் சொல்லணும், பார்வதி வேலை செய்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுறாங்க. திவாகர் அந்த மனுஷன் செய்கிறாரு, இவங்க சோம்பேறித்தனப்படுறாங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து அப்படி எஸ்கலேட் ஆகுது. நான் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க போய் பிக் பாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா முறையிடுறாங்க. பிக் பாஸ் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன்னு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு. அந்த மனுஷன் வாயை திறந்துருவாரு. அவர் இது வரைக்கும் எந்த சீசனில் வாயை திறந்துருக்காரு இந்த மாதிரி போய் கேட்டதுக்கு? ஏன்னா அவர் வாயை திறந்து பேசிட்டு அங்கே எப்படி கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகும், அங்கே எப்படி பிரச்சனை கலவரம் எப்படி உருவாகும். ஸோ அதனால் வாயை திறந்தே பேச மாட்டார். அதே மாதிரி இப்பயும் பேசலை. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை செய்யணுக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடக்குது. அதாவது நீ என்ன சொன்ன நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்ல சமாதானம் ஆகிற மாதிரி போயிட்டாங்க பார்வதி. இருந்தாலும் இல்லை நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களே என்னன்னு தெரியல. என்னால் வேலைக்கு வர முடியாது, நீ கிளம்பு, நான் வேலைலாம் செய்ய மாட்டேன், இந்த வேலை மட்டும் இல்லை நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு, பெரிய லெவலில் எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசணும், இது இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது, பார்வதி வந்து இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் அவங்க தரப்பை வந்து முறையிட்டு இருக்காங்க. அதாவது சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க, நான் சில வார்த்தைகள் சொன்னேன், அது தப்பு தான், சாரியும் கேட்டுட்டு இருந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அவங்க பண்ணது, நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்துலாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது மாதிரி பேசும்போது சபரி ஏதோ ஒன்று சொல்ல வர திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயாஸ்டாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா வாயை விட்டோன்னே மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா வந்து கடிச்சு குதிரை வந்துட்டாங்க. ஸோ இதில் கடிச்சு குதிரை வந்ததில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெமி. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, கெமிக்கு வந்து ஏதோ ஒரு ரேஷஸ் இருந்ததுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்ஷியலாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லவும், இங்கே வந்து பயாஸ்டாக இருக்குன்னு ஒரு சொல்லவும் கெமி எழுந்து பொங்கி எழுந்துட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க என்ன தானே சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி வந்தோன்னா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கெமியை பார்த்து பயப்படுறாருன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா மூஞ்ச கூட அந்த மனுஷன் பார்க்கவே இல்லை. அவருக்கு வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசினாலே எகிரிக்கிட்டு வந்துடுது அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. நாள் சண்டையில் ஏதோ கெஸ் பண்ணிட்டுக்கிறாரு. அதனால கெமிக்கிட்ட வச்சுக்காம கீழே காலை பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு தவிர கண்ணை மட்டும் பார்க்கவே மாட்டாரு. அந்த சமயத்தில் தான் கெமி கேட்குறாங்க, எதுக்கு என் வயிற்றை பார்க்குற, எதுக்கு என் காலை பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது எப்படி நீங்கள் கேட்பீங்க, என் வயிற்றை பார்க்குற, அப்போ என்ன நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறீங்க? எனக்கு இங்கே தாங்க புரியல. கமருதீன் அந்த இன்சிடென்ட் மறந்துட்டு பாருங்கள், மெயினான விஷயம். இந்த பார்வதி மேட்ரு போச்சுல, தொடப்ப மேட்ரு. அப்போ கமருதீன் வந்து இது பேசியிருப்பார். பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏய் யோ அப்படின்ற மாதிரி கத்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீ வந்து ஒரு தடவை கத்துனா நான் 10 தடவை உன்னை விட அதிகமாக கத்துவோம் அப்படின்னு நம்மளால் மிரட்டியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா திவாகரை மிரட்டி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. மிரட்டினா அடங்குற ஆளான்னு பார்த்தீங்கன்னா இல்லை.
ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டு அவருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து தைரியமான ஆள்னு சொல்ல வரல, அவர் கொஞ்சம் கோளாறு. நீங்கள் மிரட்டினா அதை புரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து இப்படி இருக்கான், இவன் வந்து ரொம்ப மிரட்டுறான், ஸோ இதுக்கப்புறம் அடங்கி போகணும் அப்படின்றதுலாம் அவருக்கு புரியாதுங்க. நீ போட்டு மெதின்னு மெதிச்சாலும் சரி திருப்பி எந்திரிச்சு வந்து தலைவன் அந்த வாட்டர் மெலன் ஆக்டிங்கை போட தான் செய்வாப்புல. அதுதான் வாட்டர் மெலன் ஸ்டாரு. எனிவேஸ் அவர் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள் தானே வச்சுக்கோ, கொஞ்சம் கோளாறு தானே வச்சுக்கோ, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கோளாறு தானே வச்சுக்கோங்களேன். ஸோ கமருதீன் என்ன பண்ணுறாரு, திவாகரை ஒரு பயங்கரமான காம்படேட்டராக பார்க்குறாரு. அவரை பற்றி தான் எப்பவுமே பேசுகிறாரு, எப்பவுமே அவரை பற்றி தான் யோசிக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட சண்டைக்கு போறாரு. இது வந்து யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கமருதீன் மாதிரி ஒரு ஆள் திவாகர் எதிர்த்தா திவாகருக்கு வந்து பூஸ்ட் தான். கமருதீன் மாதிரி ஒரு ஆள் திவாகரில் எதிர்க்கவே கூடாது, அவரை சைலண்டாக அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போயினே இருந்துடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் எதுக்குறாங்க, எதுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் போகுது. நிறைய பேருக்கு அவர் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய உங்களுக்கே தெரியும், சோஷியல் மீடியா பார்க்கும்போதே திவாகருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது காரணம் அவர் இல்லைங்க, சுற்றி இருக்கானுங்களே இந்த கூமுட்டைங்க இவனுங்க தான். இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுறானுங்க, நான் பாரு இப்போ திவாகர் அடிக்கிற பாரு, மொக்க பண்ணுறான் பாரு, வினோத், கமருதீன். ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, திவாகரை வந்து எதிர்க்கிறதா, அந்த பிரவீன் ராஜ் இந்த பீஸில் எதிர்க்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. அவரை பற்றி பேசாமல் அவரை பற்றி டாப்பிக்கே எடுக்காமல் விட்டாலே அவர் வந்து கேமராவில் தெரிய மாட்டார். ஏன்னா அவர் பண்ணுற ஆக்டிங் யாருமே பார்த்தீங்கன்னா 1 hour ஷோவில் பிக் பாஸ் டீம் கட் பண்ணிடுறானுங்க. 1 hour ஷோவில் போடவே மாட்டானுங்க. அந்த மனுஷன் உசுரை கொத்து நடிக்கிறாரு, ஒரே ஒரு ஆக்டிங்காவது போடுவோம் அப்படின்னாவது போடுறானுங்களா, இல்லை போடவே மாட்டானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் தான் பேசி வளர்த்து விடுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுலேயும் குறிப்பாக கமருதீன் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. எப்படி ஒரு மனுஷனை அவ்வளோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி அவர் தான் அப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த பக்கம் கெமியும் கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இவங்க வந்து மூஞ்சி கிட்ட போயிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து தள்ளி விட்டாருன்னு சொல்கிறாங்க. இது என்னடா இப்படி ப்ளேம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் சீசன் 7 பார்த்தாச்சு. பிரதீப் ஆண்டனி மேலே கேஸை போட்டு என்னென்ன பண்ணீங்கன்னு. இங்கே வந்து இவர் மேலே வாட்டர் மெலன் மேலே தப்பே இருக்கட்டும், ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. கெமி நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு. நேற்று உங்கள் ஸ்டோரி கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்து விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சத்தியமாக சொல்கிறேன், சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துல மற்ற பசங்களாக இருக்கானுங்களே, எவனாவது கேள்வி கேட்குறானா அங்கே தான் காண்டாவது. என்னடா பண்ணுறீங்க நீங்கள், எவனுக்காவது அது கோவம் அவன் கெமி பண்ணது தப்புன்னு எவனுக்காவது தெரியுதா இல்லையா? எவனுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தவங்களை தவிர ஆதிரை இருக்காங்களா, அவங்க கேள்வி கேட்டாங்க. நீ என்ன பண்ணுற, வயிற்ற பார்க்குறான்னு எப்படி சொல்லுவேன் நீ? அவர் இன்டென்ஷனால உன் வயிற்ற பார்க்கணும்னு பார்த்தாரா? இல்லை அப்புறம் எப்படி சொல்ல, நான் உடனே கெமி நான் அப்படி சொன்னாரும் சொல்லி இன்டென்ஷனாக பார்த்தான்னு சொல்லி வயிற்று ஏன் பார்க்குறீங்கன்னு தான் கேட்டேன். நீ ஒரு முன்னாடி போய் நிப்ப, பின்ன எங்க பாப்பாரு, உன் மூஞ்ச பார்க்க கூடாதுன்னா வைத்த பாப்பாரு, காலை பாப்பாரு. ஆனா நீ பேசுறது வந்து வைத்த பார்க்கறாரு சொல்றது வந்து வெளியே அப்படித்தான் ப்ரொஜெக்ட் ஆகும். அவர் வைத்த பார்க்கறாருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆதிரையை மட்டும்தான் கேட்டாங்க, வேற யாருமே கேட்கல. வேற யாராவது யோசிக்கிறானுங்களான்னு பார்த்தா அவனுங்க கூட யோசிக்கவும் மாட்டானுங்க. ஏன்னா கொஞ்சம் யோசிக்கணும்ல, ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்களே, இது தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. பொண்ணுக்கு ஒன்றுனா மட்டும் போய் நிற்கிறானுங்க, திவாகருக்கு ஒன்றுனா வந்து நிற்க மாட்டானுங்க அப்படின்றது அங்கே பிரச்சனை. எனிவேஸ் இதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து டேப் வந்து திறந்து விட்டாங்க. அந்த தண்ணி வந்து ஊற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் கடைசியாக கமருதீன் என்ன பண்ணுறாரு, அவர் தான் இன்னைக்கு காவல். பிக் பாஸ்ட்டை போயிட்டு பிக் பாஸ் தண்ணி ஊற்றுமா ஊற்றாது அப்படின்னு கேட்டார். அவர் வாயை திறக்கல, இவர் போய் படுத்துட்டார். எனக்கு தெரிஞ்சு தண்ணி ஊற்றிட்டு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உனக்கும் கழுவுறதுக்கு கூட தண்ணி இருக்காது, ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணியை வந்து ஃபுல்லாக காலி பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. கமருதீனுக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு கிளிப்பை வந்து காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இன்னைக்கு காமிச்சிருக்காங்கன்னா நாளைக்கு அது மூலமா சம்பவம் இருக்குது. டேங்க்கில் தண்ணி இல்லைன்னா காலையில் எந்திரிச்சோன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட்டம் போட போகிறானுங்க. கமருதீன் செத்தாப்பில் தலைவா உனக்கு கேஸ் தானே தேவைப்படுது, திவாகர் வச்சு கண்டென்ட் பண்ணலான்னு பார்த்தேன், நாளைக்கு நீதாயா கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான ஷோ ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்தது. அது ரொம்ப பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக அப்படிலாம் இந்த ஓரளவுக்கு அதான் இந்த சீசனில் 3 எபிசோடில் நேற்று ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது, இன்றைக்கி ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியும் திவாகரை வச்சு நிறைய பேர் கண்டென்ட் பண்ணுறாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இது தவிர மற்ற சுற்றி இருக்க யாராவது கண்டென்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், இந்த சீசனில் வந்து இவங்களுக்கு டஃப்பான டாஸ்க்லாம் கொடுத்து பிக் பாஸ் வந்து புரிய வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட போகிறாரு. ஒரு கேப்டன்சி டாஸ்க்கை புரிய வைக்க முடியல, அதுக்கு 1008 கேள்வி. ஒரு மெனு கார்டை கொடுத்து அதில் எதோ சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு 1008 கேள்வி. அந்த மனுஷன் சாவுறாரு. இவனுங்களுக்கு கேள்வி கேட்டு ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் டென்ஷனாக வராப்புல. இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இவ்வளோ கேள்வி கேட்டதில்லை. எப்போ தான் இவனுக்கு கேள்விக்கு ஒரு எண்ட் ஆகும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டு என்ட்ரி கொஞ்சம் தெளிவான ஆட்களை உள்ளே விட்டு உள்ளே இருக்கவனுங்களை மொத்தமாக இந்த வாட்டி என்ன பண்ணலான்னா வைல்ட் கார்டு என்ட்ரியை மொத்தமாக ஒரு எப்படி சொல்ல ஒரு 15 பேர்கிட்ட உள்ள விட்டுட்டு உள்ள இருக்க 15 பேர் மொத்தமாக வெளியே தூக்கிடுங்க. மொத்தமாக மாஸ் எலிமினேஷன் ஒரு ரூமர் வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூமர் அது வந்து உண்மையாக்கி ஒரு வாரத்துக்கு 4 பேர் 5 பேர்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்ருங்க. அப்பயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உள்ளே இருக்கிறதுல எவனுமே கண்டென்ட் கொடுக்குற மாதிரியே தோணலைங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.